ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு பிள்ளைங்க எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த மாதிரி கருப்புளுந்து களியை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. அதாவது மந்த்லி வந்து 2 ட்ரிப்பாவது நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் 1/2 கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா முழு உளுந்து தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உடச்ச உளுந்தாக இருந்தால் கூட பரவாயில்ல, எந்த உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வந்து நீங்கள் கருப்பு உளுந்தாக எடுத்துக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டே லேசாக வறுத்து விட்டுக்கலாம். உளுந்து எதுக்கு வறுக்கிறோன்னா, நம்ம களி செய்யும்போது அதிகமாக வழுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கணும். அதனால் வந்து ஜஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு லேசாக வறுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உளுந்தக்களி நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். களி செய்யும்போது வழுவழுப்பு தன்மையும் கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம வறுத்து எடுத்துக்கிடுறோம். இப்போ இது வறுத்தாச்சு. அது சிம்மில் வச்சு ஜஸ்ட்டு ஒரு வாசனை வர்ற அளவுக்கு நீங்கள் வறுத்தா போதும். ரொம்ப வறுக்கணும், பொடிக்கெலாம் வறுப்போம்ல, ரொம்ப அந்த ஸ்டேஜுக்கெலாம் வறுக்க வேண்டாம். இப்போ 1/2 கிலோ கருப்புளுந்துக்கு வந்து 1/4 கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி பார்த்திங்கன்னா நீங்கள் வழக்கமாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்களா, அந்த அரிசியை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். அரிசியும் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டே வறுத்து விட்டுக்கோங்க. அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க. களி வந்து எங்கள் கிராமத்தில் செய்கிற மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா வழக்கமாக எங்கள் அம்மா வந்து இந்த மெத்தடில் தான் செய்வாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அரிசியும் உளுந்தையும் பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு மெஷினில் போயிட்டு திரிச்சிட்டு வந்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா அரிசியும் உளுந்தும் சேர்த்து மொத்தம் 3/4 கிலோ அளவுக்கு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நான் மிஷினில் கொடுத்தே அரைச்சிக்கிறேன். வீட்டில் அரைக்கிறதுக்கு செட் ஆகாது, நல்லா அரைக்க முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா உளுந்தங்களி செய்கிறதுக்கு கருப்பட்டி வந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிஷின்லேருந்து அரைச்சிட்டு வந்தாச்சு உளுந்த மாவு. இது பார்த்திங்கன்னா நல்ல இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் உளுந்தங்களி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. நல்லா ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சலிச்சு எடுக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. நல்ல ஃபைன் பவுடராக இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கிடலாம். சப்போஸ் நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கம்மியாக உளுந்து போட்டு செய்கிறீங்க அப்படின்னா நல்லா சலிச்சு எடுத்து அதுக்கு பிறகு வந்து உளுந்தங்களி செய்யலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து உளுந்த மாவு வந்து ஜஸ்ட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு உளுந்த மாவு ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா உளுந்த மாவு எடுத்தேன்ல அந்த டம்ளர் அளவுக்கு ஜஸ்ட் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பட்டியை வந்து சின்ன சின்னதாக உடச்சி இதுக்குள்ளே போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு வந்து கருப்பட்டி கரைஞ்சி வந்தால் போதும். பாகுலாம் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து இந்த தண்ணியில் வந்து கருப்பட்டி கரைஞ்சி வந்தாலே போதும். நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, தண்ணியில் கருப்பட்டி நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு நான் கருப்பட்டி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணுன்னா கூட இன்னும் கொஞ்சம் கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா 100 கிராம் உளுந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா 200 கிராம் கருப்பட்டி கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே ஸ்வீட்டு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 50லேருந்து 75 ml அளவுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு செக்கு நல்லெண்ணெய். நீங்களும் சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 75 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து களி செய்யும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிடணும். 100 கிராம் உளுந்த மாவுக்கு 50 mlலேருந்து 75 ml அளவுக்கு நமக்கு வந்து எண்ணெய் தேவைப்படும். அதனால் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கிடலாம். இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த கருப்பட்டி தண்ணியை இதோடய ஆட் பண்ணிக்கிடலாம். இது வந்து ரொம்ப ஆறி இருக்கணும் அப்படிலாம் தேவையில்லை, சூடாக இருந்தாலே பரவாயில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டே சைடில் லேசாக கொதி வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த உளுந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு கரண்டி வச்சு கிண்டி கொடுத்தே இருங்க, இல்லைனா கட்டி போட்டுரும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு கிண்டி கொடுத்தே இருங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு கிண்டி கொடுங்க, அப்போ தான் வந்து கட்டிப்படாமல் இருக்கும். நான் வந்து கருப்பட்டி தண்ணியை வந்து இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணல, பாதி அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். மீதி வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து கிண்டி கொடுக்கும்போது கொஞ்சம் டைட்டாக வரும், அது மாவு கொஞ்சம் டைட்டாக வரும். அப்போ வந்து மீதி உள்ள கருப்பட்டி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா கருப்பட்டி தண்ணியை ஃபஸ்ட்டே ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி கிண்டி கொடுத்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபுல்லாக சேர்த்துட்டிங்கன்னா சில சமயத்தில் வந்து கொல கொலன்னு ஆயிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம எண்ணெயும் ஆட் பண்ணணும். அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக உருண்டை பிடிக்கிறது கரெக்டாக வராது, கொல கொலன்னு ஆயிரும். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டு மாவு நல்லா டைட்டாக வரும்போது எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா, நான் பேலன்ஸ் உள்ள கருப்பட்டி தண்ணியவும் ஆட் பண்ணிவிட்டு, நல்லா சிம்மில வச்சே கிண்டி கொடுத்தே இருங்க. உளுந்து வந்து நல்லா வெந்து வரணும். உளுந்த மாவு வந்து நல்லா வெந்து வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. அடியில லேசா ஒட்டுற மாரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு நல்லா கிண்டி கொடுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா கிண்டி கொடுங்க. அப்போ தான் எல்லா மாவும் நல்லா ஒன்று போல் வெந்து வரும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே உளுந்தங்களி செய்யும்போது அடியில் கொஞ்சம் கடாயில் ஒட்ட தான் செய்யும். அதனால் வந்து நீங்கள் நான்ஸ்டிக்கில் போட்டு கிண்டிடாதீங்க. நான்ஸ்டிக் தவிர எதுவாக இருந்தாலும் ஓகே தான். களி பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்தாலே நல்லா வெந்து வந்துடும். அப்பப்போ நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் கிண்டி கொடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு களி மேலே கை வச்சு தொட்டு பாருங்கள். கையில் வந்து களி ஒட்டாமல் வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த களி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வயதுக்கு வந்த பெண் குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. மாதத்தில் ஜஸ்ட் ஒரு ட்ரிப்பாவது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பெண் குழந்தைங்களுக்கு இது சாப்பிட்டு வந்தாங்கன்னா இடுப்பெலும்பு வந்து நல்ல ஸ்ட்ராங் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பீரியட் டைமில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில ஜென்ட்ஸ் வந்து சில வீட்டில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. வெயிட் தூக்கி வேலை பார்ப்பாங்க, பளு தூக்குவாங்க. அந்த மாதிரி உள்ள ஜென்ட்ஸ் வந்து இந்த களியை வந்து செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா முதுகெலும்புலாம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். இந்த கருப்புளுந்து களியை வந்து வீட்டில் வந்து அப்பப்போ நீங்கள் செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு வந்து இந்த களி வந்து நம்ம வெளியே கேட்டால் கூட கிடைக்காது. வெளியே ஹோட்டல்ஸ்லாம் கேட்டால் கூட கிடைக்காது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த கருப்புளுந்து களியை நம்ம பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்களை எப்போவும் ஹெல்த்தியாக வச்சுருக்கணும். பெண் பிள்ளைகள் தான் சாப்பிட்டு வரணும் அப்படின்லாம் இல்லை. ஆண் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். கருப்புளுந்து களியில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்வீட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் கருப்பட்டி தான் சேர்க்கணும். அதே சமயத்தில் வந்து நீங்கள் நல்லெண்ணெயில் தான் செய்யணும். ஸோ பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த களியை நீங்கள் ரெடியாக செஞ்சு வச்சுக்கோங்க. வந்த உடனே ஒரு உருண்டை கொடுங்க. கண்டிப்பாக இதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுங்கள். வேறு எந்த ஸ்நாக்ஸும் கொடுக்காதீங்க. இதை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலி பிரச்சனை இருந்தால் கூட சரியாகும். எலும்புக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சூடாக இருக்கும்போது உருண்டை பிடிச்சிடாதீங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.